Good morning, boys. Today we are going to learn the poem Making Life Worthwhile, written by George Eliot. Making Life Worthwhile. அன்பான மாணவர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற போயத்தோட தலைப்பு மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், எழுதியவர் ஜார்ஜ் எலியட். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? The meaning of the poem. Making life worthwhile. வாழ்க்கையை வாழும்போதே பயனுள்ள வகையில் வாழ்தல். வேல்யூபிள், worthwhile அப்படிங்கிறது வேல்யூபிள். சரி, நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மதிப்புள்ள வகையில் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த போயட் ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, வார்ம் அப் ஆக்டிவிட்டி. Observe the pictures and write the moral values. Share your experience. Observe the pictures. பேஜ் நம்பர் 79 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பிக்சரை வந்து ஃபஸ்ட் யூ ஹாவ் டு அப்சர்வ், நல்லா கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரைட் த மாரல் வேல்யூஸ் ஆஃப் எவ்ரி பிக்சர். அதில் கொடுக்கப்பட்டிருக்க பிக்சரில் ஒவ்வொரு பிக்சர்லையும் என்னென்ன மாரல் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் எழுத வேண்டும். இந்த ஃபஸ்ட் பிக்சர், there is a boy feeding a dog. ஃபஸ்ட் பிக்சர், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பசியுள்ள நாய்க்கு என்ன பண்ணுறான், ஒரு பையன் வந்து உணவளிக்கிறான். டேக்கிங் கேர் ஆஃப் அன் அனிமல், அந்த அனிமலுக்கு என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறான், உணவு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். அந்த செகண்ட் பிக்சர், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து சோகமாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் சொல்லுகிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு, அந்த செகண்ட் பிக்சரை பாருங்கள், 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அவங்களோட கன்சோல், ஆறுதல் என்ன பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் வீல் சேரில் இருக்காங்க. சரியா, அவங்களுக்கு இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறான், ஹெல்பிங் நேச்சர், உதவி பண்ணுகிறான். அந்த ஃபோர்த் பிக்சர் யூ கேன் see a old man crossing the road. அவனுக்கு வந்து அந்த பெரிய ஆளுக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஹெல்ப் பண்ணுகிறான். அவர் வந்து வயசான ஆள், ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் இருக்கார். அவருக்கு இந்த சின்ன பையன் வந்து அவனால் முடிஞ்ச ஹெல்ப் என்ன பண்ணுறான், செய்கிறான். ஹெல்பிங் த நீடி, உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு செய்கிறது. தீஸ் ஆர் த மாரல் வேல்யூஸ் ஃப்ரம் திஸ் பிக்சர். இந்த 4 படத்தில் இருக்கக்கூடிய மாரல் வேல்யூஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த போயம். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். வாழும்போதே நம்முடைய வாழ்க்கையை மதிப்புள்ள வகையில் மாற்ற வேண்டும். அது எவ்வாறு மாற்றப் போகிறோம் அப்படிங்கிறத ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற போயிட்டு வந்து நமக்கு சொல்லித்தராங்க. Turn to the next page. Page number 80. Poem வாசிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. This is the memory poem. You have to memorize the whole poem. Making life worthwhile. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening hills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile and heaven a surer heritage. George Eliot. Once again I am reading the poem. Making life worthwhile. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfilled, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening hills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile and heaven a surer heritage. Written by George Eliot. Every soul that touches yours. Soul அப்படின்னா ஆன்மா. That touches yours.
ஆன்மா அப்படிங்கிற பாயிண்ட் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளை ஏதாவது ஒரு இடத்தில் தொடுகிறார்கள் அப்படின்னா உணர்வுபூர்வமாக. பி த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், இது ஒரு மிக சிறிய அளவிலான கான்டாக்ட் இருக்கும். சரியா, நம்மளை சுற்றி நிறையா மனிதர்கள் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய நம்மகிட்ட பழகுனவங்க தான் அப்படிங்கிறது இல்லை. ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், நமக்கு தொடர்பு இல்லாதவங்க கூட ஏதாவது ஒரு சிறிய செயல் மூலமாக அவங்கக்கிட்ட நம்மளுடைய கான்டாக்டை இழுக்காங்க. கெட் தேர் ஃப்ரம் சம் குட், அவங்ககிட்டேருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? சில நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சம் லிட்டில் கிரேஸ் அப்படிங்கிறது இரக்கம், எலிகன்ஸ், சார்ம். சரியா, சம் லிட்டில் கிரேஸ், சில குட் குவாலிட்டிஸ், சம் லிட்டில் கிரேஸ். ஒன் கைண்ட்லி தாட், சிறந்த சிந்தனைகள், இரக்கம் சிந்தனைகள். ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபில்ட், ஆஸ்பிரேஷன் மீன்ஸ் ஹோப் ஆர் ஆம்பிஷன், சில நம்பிக்கை அல்லது நம்முடைய லட்சியம், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நான் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற லட்சியங்கள். அது எட் அன்ஃபெல்ட், ஃபெல்ட் அப்படின்னா உணர்த்தல், அன்ஃபெல்ட் அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்டு, உணராத. இது வரைக்கும் நம்ம உணராத ஒரு ஆஸ்பிரேஷனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன் பிட் ஆஃப் கரேஜ் அப்படின்னா பிரேவ், கரேஜ் தைரியம். ஒன் பிட் ஆஃப் கரேஜ், தைரியம் இருக்க வேண்டும். ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை கம்பேரிசன் பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கை இருண்ட நேரத்தில், வாழ்க்கையில் மிக பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? தைரியம் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம எங்கேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, எவ்ரி சோல் அரவுண்ட் ஆஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நிறைய மனிதர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். அதுலேருந்து சில குவாலிட்டிஸை நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொருவரும் ஒரு நல்ல குவாலிட்டிஸை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தர் இருந்தால் பெறும்போது நம்மகிட்ட அதிகமாக நல்ல குவாலிட்டிஸ் வரும். நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுதுளி பெருவெள்ளம். இந்த மாதிரி நம்ம சிறுசாக ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கும்போது நம்மகிட்ட எப்படி இருக்கும்? நம்மகிட்ட அது ஒரு பெருவெள்ளமாக இருக்கும். தட் இஸ் த மாரல் ஆஃப் த போயம். ஒவ்வொருத்தருந்து நல்ல நல்ல பழக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய பழக்கம் எப்படி இருக்கும்? அதிகமாக நல்ல பழக்கங்களை நாம் கொண்டு இருப்போம் அப்படிங்கிறது இந்த போயத்தோட கருத்து. ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா நம்பிக்கை. டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கை, ஒரு சிறிய நம்பிக்கை நம்மகிட்ட ஏற்க வேண்டும். டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். ஹில்ஸ் அப்படின்னா துயரம், கஷ்டம். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த டைமில் நமக்கு கிளீம் ஆஃப் ஃபெய்த் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப் worthwhile. கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ், கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். ஸ்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த வான். சரியா, ஸ்கையில் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைட்டர் ஸ்கை. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருண்ட காலம் இருக்காது. there should be a brighter side. நமக்கு எப்போவுமே இருண்ட காலமாக இருக்காது. ஒரு பக்கம் இருண்ட காலம் இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் பிரகாசமான எதிர்காலம் இருக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்ம இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம எல்லார்ட்டேருந்தும் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை மிக அழகாக வாழும். அந்த அழகான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக ஏற்க வேண்டும். அவ்வாறு நமக்கு நம்பிக்கை இருந்தால் டு மேக் திஸ் லைஃப் worthwhile, உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். டு மேக் திஸ் லைஃப் worthwhile, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஜார்ஜ் எலியட் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு நேரம் பார்த்துங்க. கெட் தேர் ஃப்ரம் சம் குட், நல்லற்ற நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட எடுத்துக்கொள்ள வேண்டும். சம் லிட்டில் கிரேஸ், கருணை, இரக்கங்கள் இருக்கும், அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். ஒன் கைண்ட்லி தாட், சிறந்த சிந்தனைகள், இரக்கமான சிந்தனைகள் இருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன் ஆஸ்பிரேஷன், அ ஹோப் ஆர் ஆம்பிஷன் டு மேக் அவர் லைஃப் பெட்டர். ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபுல், இது வரைக்கும் நம்மகிட்ட இல்லாத ஒரு ஆஸ்பிரேஷனை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அடுத்தவங்ககிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. ஒன் பிட் ஆஃப் கரேஜ், தைரியம் ஒரு துளி நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும்? ஏற்க வேண்டும். ஏன்? இருண்ட காலத்தை, நம்மளோட டார்க்னிங் ஸ்கை, டார்க்னிங் லைஃப் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? கரேஜ், தைரியம் இருந்தால் தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ முடியும். தைரியம் இல்லாமல் நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு கெட் த கரேஜ் ஃப்ரம் அதர் பீப்புள்.
ஒன் gleam of faith to brave the thickening hills of life. நம்பிக்கை இருக்க வேண்டும். நமக்கு நம்பிக்கை, நம்ம சிறந்த எதிர்காலம் இருக்குது, நமக்கு இதோட வாழ்க்கை முடியவில்லை, கஷ்ட காலங்கள் முடிந்து நமக்கு கண்டிப்பாக குட் லைஃப், we have a good life அப்படிங்கிற நம்பிக்கை, hope, we have the hope, அந்த faith, நம்பிக்கை நமக்கு என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். One glimpse of brighter skies to make this life worthwhile. எப்போவுமே நமக்கு லைஃப்பில் கஷ்டகாலங்கள் மட்டும் கிடையாது, கஷ்டகாலங்கள் முடிந்து நமக்கு கண்டிப்பாக சிறந்த எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். அண்ட் ஹெவன் அசூர் ஹெரிட்டேஜ். ஹெவன் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம் இன் தமிழ், மேலோகம். சரி, ஹெவன் பேரடைஸ் அசூரர் ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியமாக. சரியா, ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாரம்பரிய சொத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தாத்தாட்ட வந்திருக்கும், தாத்தாட்ட இருந்து அப்பாட்ட வரும், அப்பாட்ட இருந்து மகன்லேருந்து அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி வரதான் ஹெரிட்டேஜ் சொல்லுவோம். இந்த மாதிரி குட் குவாலிட்டிஸ் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சு நம்மளுடைய லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக வாழ்ந்தோம் அப்படின்னா த ஹெவன் அஸ்யூரர் ஹெரிட்டேஜ், ஹெவன் அஸ்யூரர் ஹெரிட்டேஜ், கண்டிப்பாக ஹெவன் நமக்கு பாரம்பரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயட் ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறவங்க சொல்லுறாங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ரீடிங் த போயம். எவ்ரி soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfulfilled, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening hills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile, and heaven Asura heritage. Heaven Asura heritage, written by George Eliot. This is the memory poem. You have to memorize the poem. Now we see about the poet. ஜார்ஜ் எலியட் அப்படின்னு பார்த்தோம். அவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி ஆன் இவான்ஸ். மேரி ஆன் இவான்ஸ் 1819 to 1880. அவங்களோட லைஃப் பீரியட் பார்த்தீங்கன்னா 1819 1880 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் மேரி ஆன் இவான்ஸ், நோன் பை ஹர் பென் நேம் ஜார்ஜ் எலியட். அவங்களோட புனை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறது மேரி ஆன் இவான்ஸோட புனை பெயர். அதை கதை எழுதுறவங்க அவங்களோட ஒரிஜினல் நேம் எழுதாமல் அவங்க நேம் பதில் வேறு ஒரு நேம் அவங்க வச்சுக்கிடுவாங்க. தட் இஸ் கால்டு பென் நேம். ஜார்ஜ் எலியட் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் ஏரா. அவங்க பெரிய கதாசிரியர், நாவலிஸ்ட்டு, போயட், போயம் எழுதுகிறவங்க, கவிஞர், ஜேர்னலிஸ்ட், நிறையா பத்திரிகை எழுதுவாங்க, அண்ட் டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பு செய்வாங்க, அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் த விக்டோரியன் ஏரா. அந்த விக்டோரியன் ஏரா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18th century விக்டோரியன் ஏரா வருது. சரியா, அந்த விக்டோரியன் ஏராவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஒன்லி த ரைட்டர்ஸ் பி ஒன்லி த மேல். எழுதுகிறவங்க எப்படி தான் இருப்பாங்க, ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்களுக்கு அந்த டைமில் இன் இங்கிலாந்து, சரியா, நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கோம்னா இந்தியாவில் படிப்போம் அதுதானே, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இட் ஆல்சோ ஹேப்பன் இன் த இங்கிலாந்து. அது இங்கிலாண்டையும் நடைபெற்றிருக்கு. விக்டோரியன் ஏரா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் பெண்கள் தைரியமாக அவங்க பெயரை முன்னிலைப்படுத்த முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்கள் அவங்களோட பெயரை ஆண் பெயராக, பெண் நேம் எப்படி மாற்றுறாங்க, ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற ஒரு மெயில் நேமாக மாற்றி அவங்க போயம் ரைட் பண்ணுறாங்க. சி ரோட் 7 novels. ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற பேரில் 7 novels இவங்க எழுதியிருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா பெண்களுக்கும் நம்ம விடுதலைகள், கருத்து உரிமை வரைக்கும் கொடுத்தாச்சு. அதனால் இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. விக்டோரியன் ஏராவில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால இவங்க அவங்களோட ஒரிஜினல் நேமை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட பென் நேம் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. கிளாஸரி பார்த்திங்க அப்படின்னா கிரேஸ் அப்படின்னா எலிகன்ஸ், சாம், சரியா, அழகாக, இரக்கம், ஆஸ்பிரேஷன், a hope or ambition of achieving something, desire is hope, நம்பிக்கை, ambition, லட்சியம், of
அச்சீவிங் சம்திங், இதை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பைலட் ஆகணும். தட் இஸ் கால் த ஆம்பிஷன். ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள், அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்குது, அதை நோக்கி போகிற இது பேர் தான் ஆஸ்பிரேஷன். கரேஜ், பிரேவரி, வேலர், தைரியம். கரேஜ் அப்படிங்கிறது தைரியம். க்ளீம், சைன் பிரைட்லி, அதிகபட்சமான ஒளிருதல். க்ளீம், எ க்ளீம் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெய்த், நம்பிக்கை வந்து ஒளிர வேண்டும். அ கிளிம்ஸ், கிளான்ஸ், குயிக் லுக். கிளிம்ஸ், சடன், உடனடியாக வந்து போகக்கூடியது. கிளான்ஸ், குயிக் லுக், வேகமாக பார்ப்பது. வொர்த் வைல், வேல்யூபிள் ஆர் பர்பஸ்ஃபுல். வேல்யூபிள் அர்த்தமுள்ளதாக, பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல். ஹெரிட்டேஜ், இன்ஹெரிட்டன்ஸ். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமாக அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, this is the memory poem. Once again telling you, you have to memorize the poem. This is a very simple poem. You have to memorize the poem and write in your notebook. இந்த இதை எழுதி பாராமல் எழுதி உங்களுடைய இங்கிலீஷ் டீச்சருக்கு நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து நிறைய பேர் எழுதி அனுப்பியிருந்தீங்க. வெரி குட். இந்த இதுவும் நீங்கள் மெமரி போயமை வந்து மெமரைஸ் பண்ணி அதை பாராமல் எழுதி உங்களுடைய இங்கிலீஷ் டீச்சருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ரீடிங் த போயம். Making life worthwhile. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening ills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile, and heaven a surer heritage. heaven அப்படிங்கிறது பரலோகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பேரடைஸ். அது வந்து நமக்கு கண்டிப்பாக பாரம்பரியமாக நமக்கு கிடைக்கும். எப்படி நம்முடைய லைஃப் வந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக எப்படி மாற்றுறோம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்ட்ட உள்ள குட் குவாலிட்டிஸை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம லைஃப் வந்து வேல்யூபுல்லாக மாறுது அப்படிங்கிற கருத்தை ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிற போயிட் நமக்கு இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டுடேஸ் ஹோம்ஒர்க், யூ ஹாவ் டு ரைட் த புக் பேக் எக்ஸசைஸ். காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். வாட் சுட் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல்? ஒவ்வொரு ஆன்மாவில் வந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? வாட் குவாலிட்டிஸ் வில் ஹெல்ப் அஸ் பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப்? என்ன குவாலிட்டிலாம் நம்மளை வந்து இந்த ஹில்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வெளிவரக்கு ஹெல்ப் பண்ணுது? வை சுட் வி மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல்? நாம் ஏன் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும்? வாட் டஸ் த பாயிண்ட் அஸ்யூர் இஃப் யூ மேக் அவர் லைஃப் ஒர்த் வைல்? நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வந்தால் நமக்கு இந்த பாயிண்ட் உறுதியாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். வி சுட் ஹாவ் a dash in life. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும்? a gleam of fire. a dash is need for the darkening sky. courage is need for the darkening sky. நமக்கு வாழ்க்கை இருந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்கணும். நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிப்பேன், எனக்கு இருண்டது மட்டும் வாழ்க்கை கிடையாது, ஐ ஆம் மூவிங் டுவர்ட்ஸ் த பிரைட்டர் சைடு. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதிக்கு செல்கிறேன் அப்படின்ற ஒரு கரேஜ் இருக்கணும். ஒன் மஸ்ட் ஹாவ் dash of brighter skies to make the life worthwhile. a glimpse of brighter skies to make the life worthwhile. And the third one, figure of speech. repetition. figure of speech அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். and here we are going to see about the repetition. repetition is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feeling or idea, create rhythm, and bring attention to an idea. Repetition. ரிப்பீட் அப்படிங்கிற என்னது? மறுபடி ஒரே கருத்தை சொல்லிக்கிட்டே வர்றது. ரிப்பீட்டிஷன் இஸ் அ லிட்ரரி டிவைஸ். இது ஒரு இலக்கிய கருவி. தட் ரிப்பீட்ஸ் த சேம் வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ். ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு ஃப்ரேஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்? டு மேக் அன் ஐடியா கிளியர் அண்ட் மோர் மெமரபுள்.
சொல்ல ஒரு ஐடியாவை தெளிவாக சொல்வதற்கும் அதை நம்மளுடைய மனதில் பதிய வைப்பதற்கும் ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிற இலக்கிய கருவியை கவிஞர்கள் பயன்படுத்துகிறார்கள். This is to emphasize a feeling or idea to create a rhythm and bring attention to an idea. அது எதுக்காக வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா ஃபீலிங் ஆர் ஐடியா ரிப்பிட்டேஷன் பயன்படுத்தும் போது அவங்க போயட்டோட ஃபீலிங் ஆர் ஐடியா வந்து என்ன பண்ணுது எம்பசைஸ் வலியுறுத்தப்படுகிறது. அண்ட் கிரியேட் அ ரிதம் ஒரு மியூசிக்கல் ரிதம் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் பிரிங் அட்டென்ஷன் டு அன் ஐடியா அவங்க சொல்ல ஒரு ஐடியா வந்து மறுபடியும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிற இலக்கிய கருவி லிட்ரரி டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க. Here are the example. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Robert Frost. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட் 2 லைன் பாருங்கள் ரிப்பிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த மீனிங் வந்து இட்ஸ் ஒரு பிக் மீனிங், ரொம்ப அர்த்தமுள்ள இந்த 2 லைன். நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்திங்க ஜவஹர்லால் நேரு கூட இந்த 2 லைனை அவரோட டேபிளில் எப்போவும் எழுதி வச்சுருப்பாங்க. பிரிண்ட் எடுத்து அவங்களோட டேபிளில் இந்த 2 லைன்ஸ். ஏன் அப்படின்னா இட் கிவ்ஸ் மோட்டிவேஷன் டு டூ குட் திங்ஸ் ஃபார் த பீப்புள். நான் இன்னும் நிறையா மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த 2 லைன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சரி, நம்ம ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது அந்த லைன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஏன் டு மேக் த ஐடியா கிளியர். இந்த போயிட்ஸில் வர ஒரு ஐடியாவை கிளியராக மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிற ட்ரில்லை யூஸ் பண்ணியிருக்காங்க, லிட்ரரி டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. Pick out any 2 lines of repetition from the poem. நம்ம போயிட்டு ரிப்பிட்டேஷனில் இருக்கிற 2 லைனை you have to write. Okay students, I hope you are all understand very well, and you have to do your homework and submit to your responsible teachers. Thank you. you.